வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி டிஃப்ரெண்ட்டான சுவையில் செய்யலான்னு தான் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவாக பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதில் பிரியாணி பொருளை சேர்த்திக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்ச விட்டு இதில் வெங்காய பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜாரில் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்திக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு கைப்பிடி சேர்த்திக்குங்க அரைச்சி. இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எண்ணெயிலேயே பூண்டு ஒரு 10 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இஞ்சியும் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி இதோட சேர்த்திக்க வேணும். சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்ல மனம் தரக்கூடிய அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கணுன்னு இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்க வேணும். வதக்கணுன்னா இதில் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிக்க வேணும் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தக்காளி வந்து வதக்கியாச்சு எண்ணெயிலேயே. இந்த அளவுக்கு வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இப்போ வந்து மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். இதில் முட்டை குருமா மசாலா எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இந்த முட்டை குருமா மசாலா சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மசாலாவை வந்து வாங்கி சேர்த்தி பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு முட்டையை வந்து எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பொடி வந்து சேர்த்திக்கிங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். 4 முட்டை வந்து இதுக்கு சேர்த்த போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மசாலா பொருள் வந்து கூட்ட போகிறேன். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இதோட கறி மசால் பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க போகிறேன். எல்லா மசாலா பொடியும் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ முட்டை எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இதோட கறி மசால் பொடி வந்து சேர்த்திட்டு காரம் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகம் தேவை அப்படின்னா தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. இப்போ தனி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கிறேன். சேர்த்திட்டு மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மல்லிப்பொடி வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போது 1 கப்பு தண்ணி வந்து இதுக்கு சேர்த்திக்கலாம். மசாலா பொருள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கிரேவி தன்மை வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து நல்லா கெட்டியாயிருச்சு குழம்பு. இப்போ நீங்கள் இதோடைய கூட விட்டுறலாம். முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கலந்து விடாமல் கூட இறக்கிக்கலாம். இதோட அரிசி மாவு சேர்த்துனீங்கனாலும் இதோட தனி சுவையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி மாவு வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கிறேன். அதிகமாக சேர்த்தாதீங்க, ரொம்ப கெட்டித்தன்மை ஆயிரும். 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு இந்த முட்டை கிரேவியில் வந்து சேர்த்திக்க வேணும். இப்போ இந்த அரிசி மாவு சேர்த்தும் போது நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் கெட்டியாயிரும் குழம்பு. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள் கொதிச்சு நல்லா குழம்பு வந்து கெட்டியாயிருச்சு. குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் உங்களுக்கு தெரியும் அரிசி மாவு கலக்கும்போது. இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு முட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து உடச்சி ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். நீங்கள் அப்படியே முட்டையை உடச்சி சேர்த்துனீங்கன்னா அழுகி இருந்தால் தெரியாது. அதனால் இப்படி உடச்சி சேர்த்திக்குங்க. இப்போ எல்லா முட்டையும் கலந்து விடாமல் அப்படியே ஒவ்வொன்றா உடச்சி தனித்தனி இடத்துல சேர்த்திக்க வேணும், ஒன்றா ஊற்றாமல். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு
ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகும்போது நல்லா முட்டை வந்து உப்பி இந்த மாதிரி நல்ல பன் சைஸில் வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி முட்டை குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்தும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமான முறையில் இருக்கும். பாருங்கள், எல்லா முட்டையும் நல்லா வெந்து தனித்தனியாக உப்பி வந்திருக்குது. இது நீங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இந்த உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப அல்டிமேட்டான சுவை கொடுக்கும். பூரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் அருமையான சுவையை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த சுவையில் வந்து இந்த மசாலா பொருள்களை வச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதனால் வீடியோ பார்த்துட்டு முழுமையாக இந்த சுவையில் இந்த மசாலா பொருளெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.